Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் கடையில் வாங்குற அரிசி வச்சு எப்படி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இட்லி தோசை மாவு அரைச்சிங்கன்னா நல்லா பூ போல் இட்லியும் நல்லா கிறிஸ்பியான தோசையும் 100% உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தும் ஊற போட்டுருணும். அது ஒரு 6 மணி நேரம் ஊறணுங்க. நான் இன்றைக்கி அரைப்படியும் கால்படியும் எடுத்திருக்கேன். அரைப்படி பார்த்திங்கன்னா அரிசி அளக்கிறதுக்கு, காப்படி பார்த்திங்கன்னா உளுந்து அளக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு டம்ளர் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேங்க. அரைப்படியில் இந்த மீடியம் சைஸ் டம்ளரில் அரிசி நான் அளந்துக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு எனக்கு அரிசி வரும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது ரேஷன் அரிசி. இதை ஒரு உயரமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இன்னும் ஒரு அரைப்படி அரிசி எடுத்துக்கிறேன். இதுவும் 2 டம்ளர் அளவுக்கு வரும். இது ரெண்டையும் சேர்த்ததும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2-3 அலசு அலசிடுங்க இந்த மாதிரி. ஏன்னா ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் அரிசி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நார்மலாக நம்ம இட்லிக்கு போடுற அரிசி எடுத்திருக்கேன். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பூங்காருன்னு ஒரு வெரைட்டிங்க. இது ஆர்கானிக் அரிசி, உரமே போடாமல் இயற்கையாக விளைவிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அரிசி. இது பார்க்குறதுக்கு கேரளா அரிசி மாதிரி குண்டு குண்டாக இருக்குங்க. நம்ம இது சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க, நல்லா வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் மோஸ்ட்டாக இந்த அரிசி இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுங்க. இதில் ஒரு 2 அரைப்படி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு வாட்டி நம்ம அலசினா போதும். இதில் அதிகமாக டஸ்ட்டு இருக்காது. அரிசியை ஒரு முறை நல்லா கழுவியாச்சு. இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற போட்டுருங்க. ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். நமக்கு அரிசி நல்லா பூத்து வரும். இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம உளுந்து ஊற போட்டுடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குண்டு உளுந்து யூஸ் பண்ணுறேன், வெள்ளை உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணலாங்க. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே மெஷர்மெண்ட் தான். நான் அரிசி எடுத்த டம்ளர்லேயே உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உளுந்து நான் காப்படிக்கு நான் மெஷர் பண்ணுறேங்க. இது காப்படியில் எனக்கு ஒரு காப்படி வருது. உளுந்தை ஒரு 2 அலசு அலசுனா போதும். ரொம்ப அலசாதீங்க. அலசுனீங்கன்னா மாவு பூக்காது. இப்போ உளுந்தும் அலசி தண்ணி சேர்த்து ஊற போட்டாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நீங்கள் உளுந்து ஊறுறப்பயே ஊறினாதாங்க கரெக்டாக இருக்கும். கடைசியில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தயம் மையாது. இப்போ இதையும் மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உளுந்து நல்லா ஊறியிருக்கு. உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நான் இன்றைக்கி அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டேன். இதை இப்போ கிரைண்டரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து சேர்த்துதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா அரையிட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் அரைய விட்டுருங்க. உளுந்து அரையிறதுக்குள்ளார நம்ம அரிசிலாம் கழுவி வச்சிடலாம். ஊற போட்டிருந்த அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு தண்ணி விட்டு அலசுனா போதும். பாருங்கள், ஒரே ஒரு தண்ணி மட்டும் விட்டு அலசி வச்சுருக்கேன். அரிசி இப்போ தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம உளுந்து ரெடியாக இருக்கும். பாருங்கள் நல்லா நைஸாக வந்திருக்கு. இதோட பக்குவம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இந்த அரைச்ச உளுந்து மாவை சேர்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி மிதக்கணும். தொட்டால் கூட பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடுது. இது தாங்க கரெக்டான ஸ்டேஜு. உளுந்து இந்த மாதிரி அரைப்பட்டால் தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கையாலையும் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ உளுந்து எடுத்துகிட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம்.
ஊற போட்டிருந்த அரிசியை போட்டுடுறேன். கிரைண்டர் ஓடுறப்பே போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரைண்டர் கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி அரிசி கூட அதிகமாக சேர்க்கல. பாதி அரிசி ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி அரிசி ஓட விட்டுடுறேன். எல்லா அரிசியும் ஒரே டைமில் போட்டுட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்க. அதுவும் இல்லாமல் லோடு அதிகமாகி வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். மூடிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆகிருக்கு. நான் இது கூடயே வந்து கல்லுப்பு சேர்த்துடுறேங்க. கல்லுப்பு வந்து கடைசியாக கரைச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால கல் ஓடுறப்பே நான் உப்பு சேர்த்துருவேன். பாருங்கள், தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுக்கு வந்து எந்த பதமும் கிடையாதுங்க, நம்ம கையாலே தொட்டு பார்த்துடலாம். அடுத்த பேட்சும் போட்டுடுறேன். இதேமாரி போடுறப்பே ஸ்டக் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்த பேட்சும் போட்டு எடுத்தாச்சு. இது வந்து நம்ம உளுந்து மாவு கூடயே சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த மாவு வந்து 4 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி அப்படியே நம்ம மாவு கூட கலந்துடலாம். இப்போ 2 டப்பா அளவுக்கு எனக்கு மாவு வந்திருக்கு. நான் வந்து பாதி பாதியாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா புளிச்சு வரப்போ மேலே நமக்கு நல்லா பொங்கி வரும், அதனால் பாதி பாதியாக எடுத்து வச்சுருங்க. மாவை இப்போ மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே புளிக்க விட்டுருங்க. புளிச்சு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து இட்லி தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறப்ப பாதி வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான நம்ம கடையில் வாங்குகிற அரிசி பாதிக்கு பாதி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்டான இட்லி தோசை கிடைக்குங்க. இதில் நான் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச மாவுன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பர் அண்ட் ஸ்பாஞ்சியான இட்லி ரெடி ஆகிடுச்சு. மல்லிகைப்பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல சாஃப்டான இட்லி. ரேஷன் அரிசி எப்படி பக்குவமாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Bye.